ஹலோ guys, வெல்கம் பேக் டு CSS சீரிஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு புதுசான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா CSS வேரியபிள்ஸ். ஸோ இந்த CSS வேரியபிள்ஸ்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே வேரியபிளை நம்ம இங்கே CSSல யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேரியபிள்னா என்னன்னு தெரியலாம், நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு வேரியபிள்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ வேரியபிளுங்கிறது இட்ஸ் லைக் ஒரு ஸ்டோர் பண்ணுற ஒரு பிளேஸ். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் வந்து ஒரு வேரியபிளாக நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம என்ன டேட்டா வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ தட் அந்த புக்ஸை அந்த திங்ஸை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த பாக்ஸை நம்ம கால் பண்ணால் போதும், அதில் இருக்கிற வேல்யூஸ் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ இங்கே வேரியபிள்ஸில் சிஎஸ்எஸில் என்ன யூஸ், எதுக்காக அந்த நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிஎஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிங் தானே, அதில் என்ன வேரியபிள் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே யூனிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த கலரை நீங்கள் வந்து மேனுவலில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெக்ஸாடெசிமலுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஹெக்ஸாடெசிமலை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு ஒன் ஆர் டூ டிவுக்கு ஓகே. இதே வந்து ஒரு மல்டிபிள் ஒரு 100 டிவ்ஸ் இருக்குது, அந்த 100 டிவ்ஸ்க்குமே நீங்கள் வந்து மேனுவலாக என்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் இங்கே வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த மாதிரி கேசஸ்க்கு சொல்கிறீங்க, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு வேரியபிளை வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறது. ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம பர்டிகுலரான வேல்யூ நம்ம எப்படி தர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வேரியபிளில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள், அப்புறம் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குளோபல் வேரியபிள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம டாப் லெவலில் நம்ம அதை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அது என்டையர் டாக்குமெண்ட் எலிமெண்ட்லேயே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டாம்லேயே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த குளோபல் வேரியபிளை. இதே லோக்கல் வேரியபிள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலரான ஸ்டைலில் தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். அது வெளியில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஒரு குளோபல் வேரியபிள் வந்து எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 டிவ் ஒரு டிவ் இன்னொன்று செக்ஷன் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறக்காக ரெண்டுத்துக்குமே பேக்ரவுண்ட் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 4 பிக்சல் சாலிட், அதுக்கப்புறம் ஒரு RGB கலர் கொடுத்துருக்குறேன். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இங்கே வந்து எப்படி வந்து ஒரு குளோபல் வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா உங்களோட டாப் மோஸ்ட் ஸ்டைலிங் இருக்கு இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் வந்து கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் வே. ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் செலக்டர் யூஸ் பண்ணணும் குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சூடோ கிளாஸ் எலிமெண்ட் பார்த்துருப்போம். அதில் வந்து நம்ம வந்து ரூட்டுங்கிற ஒரு செலக்டர் பார்க்க மறந்துருப்போம். ஸோ அந்த ரூட்டுங்கிற செலக்டர் என்ன பண்ணோம்னா, நம்மளோட டாம் இருக்கு இல்லையா, அந்த டாமோட டாப் மோஸ்ட் லேயர் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ அது எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோலன் வச்சுக்கணும், அப்புறம் ரூட். ஸோ இதுதான் செலக்டர். இந்த செலக்டர் என்ன பண்ணணும்னா, டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, டாக்குமெண்ட் அதாவது அந்த HTML டாப் மோஸ்ட் செலக்டர். ஸோ இந்த செலக்டரில் நீங்கள் என்ன கொடுத்துட்டிங்கனாலும் அது எல்லா அப்கமிங் ஸ்டைலுக்கும் நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளோபல் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நம்ம எங்கேருந்து வேணாலும் இதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த செலக்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃபைன். நம்ம இப்போ எப்படி வந்து அந்த செலக்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டிக்ளேர் பண்ணுறது ரொம்பவுமே சிம்பிள் தான். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா 2 டேஷ் அதுக்கப்புறம் வேரியபிள் நேம். ஸோ நான் இங்கே வந்து ரெட் சம்திங் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ ரெட் கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலன் வச்சிடணும். ஸோ இந்த கோலன் வச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வேல்யூ என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 இடத்துலையுமே நான் சேம் கலர் தான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ அதனால் இந்த கலர் கோடை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே எனக்கு இந்த வேரியபிளில் இந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்கிறனால ஸோ இந்த வேரியபிளை நான் இன்வோக் பண்ணால் போதும், எனக்கு அந்த கலர் கோட் கிடச்சிடும். ஸோ அதனால் நான் இங்கே யூஸே பண்ண தேவையில்லை. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துடுறேன் இங்கே இப்போ. ஓகே, ஸோ நான் இங்கே பார்டருங்கிற ப்ராப்பர்ட்டியில் கலர் எடுத்துட்டேன்னா பை டிஃபால்ட்டாக பிளாக் கலரில் தான் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு பிளாக் கலரில் இங்கே வருது. இப்போ அந்த பர்டிகுலரான கலர் நான் யூஸ் பண்ணணும், அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுவோம். எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வார்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வார் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா, அந்த
இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணணும். அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நம்மளுக்கு எடுத்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியே காமிக்குது. ஸோ அந்த ரெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் வே. ஓகே, இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு இல்லையா, திருப்பி நம்ம கீழே செக்ஷன்லேயே அப்ளை பண்ணணும். ஸோ அதனால நம்ம இங்கே திருப்பியும் நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துலையும் நம்மளுக்கு அப்ளை ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த கலர் கூட, பட் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வேரியபிள். நெக்ஸ்ட்டு லோக்கல் வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதே சின்டெக்ஸ் தான். நான் இங்கே வந்து ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், இங்கே வந்து ரெட் கலர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 டிவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் அப்ளை இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரூட்டில் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருக்குறோம், அதனால் இங்கே ரெட் கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் டிவ் செலக்டருக்கு நம்மளுக்கிட்ட எந்த லோக்கல் வேரியபிள் இல்லாதனால நம்மளுக்கு குளோபல் வேரியபிள் வந்து அப்ளை ஆயிருக்கு. பட் இந்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் வேரியபிள் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த செஷன் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து இந்த லோக்கல் வேரியபிள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த லோக்கல் வேரியபிள் போகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே டார்க் கலர் ரெட் வந்திருக்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட் கலர் ரெட் வந்திருக்கு. ஸோ இது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரைடிங் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிளுக்கு தான் பவர் அதிகம், அதுதான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகும். ஸோ நம்ம சிஎஸ் செலக்டர்ஸ்லேயே வந்து பார்த்துருப்போம் எது வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்லைன் ஸ்டைலாக இல்லை எக்ஸ்டர்னல் ஃபைலில் சேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோக்கல் வேரியபிள் தான் இருக்குது. இன்கேஸ் லோக்கல் வேரியபிள் இல்லைன்னா நம்மளுக்கு குளோபல் வேரியபிள் இருக்குது தான் செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும், அது நம்மளுக்கு இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ். நான் இங்கே 2 டிவ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பட் உங்களோட ப்ராஜெக்ட் ரொம்பவுமே காம்ப்ளெக்ஸாக போச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெறும் கலர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது நீங்கள் வித் கொடுக்குறீங்களா, வித் இங்கே 200 பிக்சல்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வித்தை எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வித் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வித்துன்னு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு ஒரு பர்டிகுலரான வேல்யூ கொடுக்கலாம். நான் இங்கே 500 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வாருங்கிற ஃபங்க்ஷன் போடுறேன், இங்கே வித் கொடுக்குறேன். ஸோ ஆஸ்னாஸ் இது கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா வித் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸும் கொடுக்கலாம். என்ன சிஎஸ்எஸ் வேல்யூஸ் வேணாலும் இங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சிஎஸ்எஸ் அதோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து வேரியபிளாக ஸ்டோர் பண்ண முடியாது. இங்கே நீங்கள் வந்து வாருன்னு போட்டு உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது, அது வந்து ஒர்க் ஆகாது உங்களுக்கு. ஸோ ஒன்லி வேல்யூஸ், சிஎஸ்எஸ் வேல்யூஸ், ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளால் ஒரு வேரியபிளில் நான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி நிறைய கான்செப்டை பற்றி பார்க்கலாம்.